மக்களே வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எலெக்ஷனுக்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் 4 days தான் இருக்கு. இப்போ நீங்க நிறைய பேர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ற ஒரே டாபிக் யாருக்கு ஓட்டு போட போறோம். நானும் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணேன், எங்க ஃபேமிலியும் சரி. நிறைய பேர் வந்து டிவிகேங்கிறாங்க. சில பேர் வந்து நாங்க டிவிகேக்கு போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏன் டிவிகேக்கு போட மாட்டேங்கிறீங்க, ஏன் அப்படின்னு ஒரே கேள்வி. அதுக்கான பதில், விஜய் சாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. மெயினா அவங்க சொல்றது அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அவருக்கு வந்து எல்லா பிரச்சனையும் அவரால் ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்ப நம்ம வீட்டுல இருக்க நம்ம தம்பி தங்கச்சி காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு ஸ்டூபிட் தனமா ஒரு கேள்வி. இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னு உங்களுக்கு வேலை கொடுக்க முடியும்னு சொல்லிட முடியுமா? சொல்லிட முடியுமா? எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது நம்ம போடுற எஃபர்ட்ல நம்ம கத்துக்கிற நம்மளோட தகுதியை பொறுத்து தான் இருக்கு. நம்ம எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிறோம், நமக்கு செய்யணுங்கிற ஒரு மனசு இருக்கா இல்லையா, அதுதான் முக்கியம். இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டூபிட் ரீசன் சொல்லி பிளண்டா நீங்க ரெஃப்யூஸ் பண்ணலாமா? சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற போன ஆட்சியில இருந்த பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த பொலிட்டிஷியன்ஸ் என்ன பண்ணாங்க? நம்ம தமிழ்நாட்டோட கடனை 10 லட்சம் கோடி, எவ்வளோ 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. என்னென்ன சொன்னாங்க? மின்சார கட்டணத்தை வந்து, அதாவது அந்த பில்ல வந்து, எலக்ட்ரிசிட்டி பில்ல வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை இருக்கிறத மாசத்துக்கு ஒரு தடவை மாத்தினாங்க. அப்படி மாத்தினா நிறைய ஃப்ரீ யூனிட்ஸ் வரும், ஏழை எளிய மக்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அது செய்யல. டீசல் பெட்ரோல் விலையை 5 ரூபாய் குறைக்கிறேன்னாங்க, குறைக்கல. கல்வி கடனை ரத்து பண்றாங்க, இது வரைக்கும் பண்ணல. மின்சார கட்டணத்தை ஏத்த மாட்டேனாங்க, ஏத்துனாங்க. பால் விலையை ஏத்த மாட்டேனாங்க, ஏத்துனாங்க. சொத்து வரியை ஏத்த மாட்டேனாங்க, ஏத்துனாங்க. இந்த மாதிரி எல்லா தட்டு மக்களுக்கும் என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்தாங்க. அவ்வளவு வரி கட்டியும் இன்னும் நம்ம தமிழ்நாட்டோட கடன் 10 லட்சம் கோடி. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஓகேயா? அந்த மனுஷன் ஒரு ரூபா ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு இவ்வளவு திட்டங்களை நமக்காக சொல்றாரு. அந்த திட்டங்களை நான் ஷேர் பண்றேன், நீங்க தயவு செஞ்சு அதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. அதாவது முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா யோசிக்காதீங்க, நல்லா படிச்சு யோசிச்சு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க. இதுல 25 லட்சம் ரூபாய்க்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொன்னாங்க இல்லையா? அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கேன்சர் ட்ரீட்மெண்ட்டும் கவர் ஆகும், ஹார்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டும் கவர் ஆகும், இது போக எனி பாடி பார்ட்டோட ரீப்ளேஸ்மெண்ட்டும் கவர் ஆகும். இந்த மாதிரி பெரிய பெரிய செலவு வைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த இன்சூரன்ஸ்ல கவர் ஆகும் அப்படின்னு இது வரைக்கும் ஏதாவது ஒரு கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருப்பாங்களா? ஏன்னா இதுலதான் மேக்ஸிமம் பணம் பார்க்க முடியும். எந்த ஒரு குழந்தையும் கல்வியை பாதையில நிறுத்திடக்கூடாதுன்னு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15,000, அவங்க காலேஜ் வந்து அதை முடிச்சு வெளில வர வரைக்கும் 25 லட்சம் ரூபாய்க்கு சம்பந்தப்பட்ட கல்வி கடன் லோன் இவ்வளவு கொடுக்காங்க. இல்ல பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு 25 லட்சம் கொடுக்குறாங்க. அதாவது கல்வி மேல, எஜுகேஷன் மேல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அடுத்த 5 வருஷம், அடுத்த 10 வருஷம், அடுத்த 15 வருஷம் அதை அப்படியே ஒவ்வொரு திட்டமா செயல்படுத்தி நம்ம கல்வி தரத்தை எவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தி கொண்டு போகணும்னு அவ்வளவு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. அந்த மேனிபெஸ்டோவை படிங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் ஆச்சும் இது வரைக்கும் கவர்மெண்டோட வருவாய் என்ன, அவங்க என்னென்ன திட்டத்துக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, கடன் எவ்வளவு வாங்குறோம், இத மாதிரி கவர்மெண்டோட மொத்த டிரான்சாக்சனையும் நம்ம மக்கள் பாக்குற மாதிரி வெளிப்படையா போய் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை யாராவது எங்க சொல்லிட்டாங்களா? ஏன்னா மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. எதை பத்தியும் கவலைப்படாம எல்லாமே டிரான்சாக்சன்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரியான பாலிசிஸ். இதுக்கு மேல என்னங்க வேணும்? இன்னமும் நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கோவம், நீங்க வேற ஏதோ ஒரு நடிகரோட ரசிகர், அதனால எனக்கு விஜய் பிடிக்காது, இல்ல பரம்பரையா எங்க வீட்டுல எல்லாரும் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அதனால நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நல்ல மனசு திறந்து, நம்ம குழந்தை மட்டும் இல்ல, நம்ம பக்கத்து வீட்டுல படிக்கிற குழந்தைங்க, எதிர்த்து வீட்டுல இருக்கிற வயசானவங்க, இவங்க எல்லாருக்கும் இது நல்லது, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நல்லது, எந்த கட்சியோட திட்டங்கள் நல்லபடியா இருக்கு அப்படின்னு யோசிங்க. இந்த ஒரு ஓட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க ஒரு ஓட்டு நாளைக்கு உங்க வருங்காலம், உங்க சுத்தி இருக்கிற மக்களோட வருங்காலம் எல்லாத்தையும் டிசைட் பண்ண போற ஒரு எமோஷனலான எலெக்ஷன் இது. ப்ளீஸ் தயவு செஞ்சு யோசிச்சு, நிதானமா யோசிச்சு நம்ம டிவிகேக்கு ஓட்டு போடுங்க. அவங்க கொடுத்திருக்கிற மேனிபெஸ்டோவை படிங்க. உங்களுக்கு கரெக்ட்னு தோணுச்சா ஓட்டு போடுங்க. உங்களுக்கு மனசாட்சியை கழட்டி வைக்காம, மனசாட்சியை மாட்டிக்கிட்டு நிதானமா யோசிச்சு இப்படி நான் நடந்தா நம்ம தமிழ்நாடு கண்டிப்பா முன்னேற்ற பாதைக்கு போகும். தைரியமா நம்பிக்கையோட நம்ம தளபதி விஜய்க்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த வருஷம் இந்த எலெக்ஷன்ல உங்களோட வாக்குகளை விசில் சின்னத்துக்கே கொடுங்க. நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். கான்பிடென்டா இருங்க. தேங்க்யூ சோ மச். இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.